Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3ல 4th சம். கொஸ்டின் பாருங்கள். A graph representing the function f of x is given in figure. It is clear that f of 9 equal to 2. அதாவது கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் f of 9 equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிளியர் தட் f of 9 equal to 2. அதாவது 9 இன்புட் தரும்போது என்ன வேல்யூ கிடைக்குது? இங்கே கிராஃபில் கவனிச்சிங்கன்னா 2ன்னு வேல்யூ கிடைக்குதோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. f of 9 equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஏபிசிடின்னு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏல வந்து எஃப் ஆஃப் 0 இதுக்கான வேல்யூ கேட்குறாங்களா? அப்போ எஃப் ஆஃப் 0னா எக்ஸுக்கு பதிலாக என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0 பார்க்கணும். அதுக்கு நேரம் அப்படியே ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது? 9 இருக்கா? அப்போ எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன? 9. எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் பியில் எஃப் ஆஃப் 7 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு அப்படியே கிராஃபை கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 7 பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த பிளாக் கலர் லைனு எங்கே டச் ஆகிருக்கு? 6ன்ற பாயிண்டில் டச் ஆகிருக்கா? அப்போ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ என்ன? 6. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 சீன்ற ஆப்ஷன் வந்து எஃப் ஆஃப் 2 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2, அதுக்கான ஆன்சர் என்னான்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 2 இருக்கா? அதுக்கு நேராக அப்படியே பாருங்கள். இந்த பிளாக் கலர் லைன் எங்கே டச் ஆகிருக்கு? 6. அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூவும் என்ன தான்? 6 தான். அடுத்து லாஸ்ட்டாக டி ஆப்ஷன். டி ஆப்ஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 10. அப்போ 10ன்னு அவுட்புட்டு கொடுக்கும்போது என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்கே 10க்கு வந்து 10 வந்து இங்கே. அப்போ லாஸ்ட்டில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் லைன்லேயே டச் ஆகிடுச்சு. அப்போ இங்கே வந்து ஒய்க்கு வேல்யூ என்ன? 0. அப்போ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு என்னது? 0. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 இருக்குதுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். இந்த ஒய் ஆக்சிஸ் தான் வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ ஒய் ஆக்சிஸில் 1 பார்க்கணும். அப்போ எக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். ஒய்ன்ற இதில் இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் 1 வந்து இந்த இடத்துல இருக்கா? அப்போ அப்படியே இங்கே லைன் போட்டு பார்த்தோம்னா இது இங்கே வந்து எதில் கனெக்ட் ஆகுது? 9.5ல் வந்து கனெக்ட் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் 9.5ல் வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்னா செகண்ட் சப்டிவிஷனுக்கு சொல்யூஷனில் எஃப் ஆஃப் 9.5 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு டொமைனும் ரேஞ்சும் கேட்குறாங்க. டொமைனும் ரேஞ்சும் டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இங்கே டொமைன் அப்படின்றது எக்ஸுன்ற செட்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டொமைனா. அப்போ எக்ஸ் இந்த சைடு இருக்கிறது வந்து என்னது? டொமைன். இந்த சைடு இருக்கிறது நம்மளுக்கு ரேஞ்ச். இதை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கணும். ஃபங்க்ஷன் வந்து இங்கே வரைக்கும் முடியுதா? 10 வரைக்கும். அப்போ 0லேருந்து 10 வரைக்கும் போகுது. இதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம டொமைன் எழுதணும். அப்போ டொமைன் ஈக்குவல் டு எக்ஸு. டொமைனில் வந்து எக்ஸுன்ற எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குது? 0 <= எக்ஸு <= 10 அப்படின்னு இருக்குது. இதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் அப்படின்னு போடணும். ஏன் கேபிட்டல் ஆர் போடுறோம்னா ரியல் நம்பர்ஸை டினோட் பண்ணுறோம். ஏன்னா இந்த 1க்கும் 2க்கும் இடையில் 1.5 1.2 அந்த மாதிரி டெசிமல்ஸ் நம்பர்ஸும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்? கிடைக்கும். அதனால் வந்து எக்ஸ் 0 <= எக்ஸு <= 10. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். இது வந்து என்னது? டொமைன். நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சு. இப்போ ரேஞ்சுங்கிறது ஒய் ஆக்சிஸில் எது வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எது வரைக்கும் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு? அதிகபட்சமாக 9 வரைக்கும் போயிருக்கா? அப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன எழுதுவோம்? ரேஞ்சில் வந்து ஒய் இருக்குது. அந்த ஒய் எப்படி இருக்குது?
0 less than or equal to y less than or equal to 9. அப்போ y belongs to capital R. இங்கே அதே சேம் கான்செப்ட் தான். ஏன் வந்து கேபிட்டல் ஆர் எடுக்கிறோம்னா ரியல் நம்பர்ஸ், இதில் இருக்கக்கூடிய டெசிமல் நம்பர்ஸு நம்மளுக்கு கிடைக்கும், அதனால் நம்ம ரியல் நம்பர்ஸ் தான் போடணும். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் F. 6ன்ற நம்பரோட இமேஜ் கேட்குறாங்க. அப்போ 6ங்கிறது வந்து என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்படியே இப்போ இங்கே பாருங்கள், கிராஃபை பாருங்கள், 6ஓட இமேஜ் கேட்குறாங்களா, 6 இங்கே இருக்கான். அப்படியே இங்கே கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இது எங்கே வந்து சேருது, ஒய் ஆக்சிஸில் 5ன்ற நம்பரில் வந்து சேருதா. அப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன, எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு என்னது 5. லாஸ்ட்டில் நம்ம எடுத்து கூட எழுதிடலாம், இமேஜ் ஆஃப் 6 இஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிராஃபில் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிராஃபில் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு ஒரு 4 விதமான சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. 4 சப்டிவிஷனுமே நம்ம வந்து எதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கிராஃபை வச்சே நம்ம 4 சப்டிவிஷனுக்குமான ஆன்சரும் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.